பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 107வது அதிகாரம் 6வது வசனம். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கேட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு ஆபத்து எப்பப்பெல்லாம் நேரிடுதோ அப்பெல்லாம் நீ என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு உதவி செய்யறேன். உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். நீ என்ன காரியத்துல மாட்டிட்டு இருக்கியோ அந்த காரியத்துல இருந்து உனக்கு விடுதலை ஆகிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கலாம், உங்க படிப்புல முன்னேற முடியாம நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், உங்க வேலையில கூட நிறைய ப்ராப்ளம் இருக்கும், உங்க பிசினஸ் கூட பாத்தீங்கன்னா நிறைய லாஸ்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க, உன்னுடைய ஆபத்தான நேரத்துல நான் உனக்கு உதவி செய்யறேன், நீ என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. கூப்பிடுறதுனா எப்படி? நமக்கு ஒரு ஹெல்ப்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம உடனே கால் அடிச்சு நம்ம சொல்றோம்ல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு கூகுள் பேல கொஞ்சம் காசு அனுப்பிச்சு விடு, எனக்கு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கிறோம். அதே போல வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஆண்டவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்டனா நிச்சயம் நமக்கு செய்வாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அதிகாலையில இருந்து ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும். உங்களை அதிகாலையில மட்டும் நான் ஜெபிக்க சொல்ல, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்க பிரேயர் பண்ணுங்க. உங்க பிரச்சனை ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்துங்க. உங்க பிரச்சனை நீங்க தெரியப்படுத்தினாதான் ஏசப்பா அதை மாத்துவாரு. எனக்கு பசிக்குதுன்னு நான் மனசுல நினைச்சேன், பசி தீந்துருமா, எனக்கு பசிக்குதுன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னாதான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க. என் பிரச்சனை என்னன்னு ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்தினாதான் என் பிரச்சனை மாறும். இன்னைக்கு உங்க பிரச்சனையை நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, நிச்சயமா அதுக்கு ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வைக்கிற வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.